வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தாய்லாந்து சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை பாங்காங்கில் இருதரப்பு உறவுகளின் அனைத்து அம்சங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மறு ஆய்வு செய்தார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே 6 ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. தகவல் தொழில்நுட்பம், கைவினை, கைத்தறி உள்ளிட்ட துறைகள் சார்ந்த ஒப்பந்தங்கள் இதில் அடங்கும். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கேற்புடன் பாங்காங்கில் நாளை நடைபெறவுள்ள 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் வளமான திறந்தநிலை பிம்ஸ்டெக் பிராந்தியம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் முக்கிய விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பாங்காங்கில் இருந்து 3 நாள் பயணமாக இலங்கை செல்கிறார். இலங்கை அதிபரின் அழைப்பின் பேரில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. மக்களவையில் நேற்றிரவு நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதங்கள் மற்றும் ஒப்புதலுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மசோதாவை வரவேற்றும் ஆட்சேபித்தும் உறுப்பினர்கள் பேசி வருகின்றனர். இந்தியாவின் கரையோர கடல் பரப்பில் வர்த்தக தேவைகளுக்கான கப்பல் போக்குவரத்தை முறைப்படுத்துவதற்கான கடலோர கப்பல் போக்குவரத்து மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மரில் நாளை தொடங்கும் கன்னாய் சன்ஸ் மாநாட்டில் நாடெங்கிலும் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு கருத்தரங்கம், பயிலரங்கம், ஆய்வறிக்கை தாக்கல் உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த ஹைதராபாத் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட கொல்கத்தா அணி சற்று முன்வரை 4.3 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 27 ரன் எடுத்திருந்தது. 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் ஆடவர் தேசிய சாம்பியன் பட்ட போட்டிகள் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் ஜான்சியில் நாளை தொடங்க உள்ளன. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் ஏ பிரிவில் 12 அணிகள், பி பிரிவில் 10 மற்றும் சி பிரிவில் 8 அணிகளுமாக மொத்தம் 30 அணிகள் பங்கேற்க உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.